அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைகள் கண்டிப்பாக எல்லாருடைய மனதிலையுமே இருக்கும். என்னதான் நம்ம செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம், என்னதான் நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி பல யோசனைகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சண்முக பெருமானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக கூட நிச்சயமாக அமையும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், எதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதெல்லாமே செய்கிறோம். ஆனால் சில டைம் உட்கார்ந்து நம்ம யோசித்து பார்க்கும்போது, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்புக்கும் நம்ம செய்கிற கடமைக்கும் கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் அதற்கான பலனை நிச்சயமாக கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருந்தால் நமக்கான வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றிகரமானதாக அமையும். அதனால் என்றைக்குமே நம்பிக்கையை எதை இழந்தாலும் சரி, நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அதனால் நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா, வேணா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கலாமே தவிர எப்போவுமே இப்படி இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கும் நீங்கள் செய்கிற அந்த நன்மையான அந்த விஷயத்துக்கும் கடமைக்கும் கண்டிப்பாக அதனுடைய பலன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கத்தான் போகிறது. அந்த மன உறுதியோடு நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு சென்றோம்னாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த கடவுளுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக இருந்தால் எல்லாமே நமக்கு வெற்றியாக நடக்கும். இப்போ சொல்லக்கூடிய இந்த 2 வரி மந்திரம், அதாவது சண்முக பெருமானுடைய காயத்ரி மந்திரம், இதை நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் இந்த நாளில் நல்லபடியாக எல்லாமே நடக்கணும், என்னோட வாழ்க்கை சீக்கிரமாக முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு செல்லணும், என்னோட வாழ்க்கை சீக்கிரமாக என்னோட நல்ல நிலைமைக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனமுருகி அவரை வேண்டிட்டு என்ன பண்ணுங்கள். அதாவது சண்முகம்னா முருகப்பெருமான் தான், அவரை மனமுருகி வேண்டிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை தினமுமே ஒரு 3 முறையாவது சொல்லுங்க. இல்லை வீட்டில் விளக்கேற்றும் போது நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ கூட நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். இதை நீங்கள் மனமுருகி நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக